to Spark in the Dark. Today our topic is preposition. A preposition is a word or group of words that connects nouns or pronouns to other words in a sentence. Preposition அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் உள்ள நவுனையோ ப்ரனவுனையோ அந்த சென்டென்ஸில் ரிமைனிங் உள்ள வேர்ட்ஸ் கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிற வேர்ட்ஸ் தான் preposition வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரப்போசிஷனில் ஹைலி இம்பார்ட்டண்டான 3 டைப்ஸ் பார்க்கலாம். டைம், பிளேஸ் அண்ட் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி மார்னிங் அட் 5 AM ஐ வாக் அலாங் வித் மை டாக் அண்டர் த ட்ரீ. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள், தினமும் நான் காலையில் 5 மணிக்கு என்னோடய டாகோட மரத்தடியில் நான் வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல அட் 5 AM அப்படின்ற அந்த அப்படின்றது எப்போ அப்படின்ற அந்த டைம், அந்த ஆக்ஷன் வந்து எந்த டயத்தில் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதால இது வந்துட்டு ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம். இதே இதை அலாங் வித் மை டாக் அப்படின்னு வருது. நான் யார் கூட போகிறேன் அப்படின்னும் பொழுது அலாங் வித் மை டாக் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அலாங் அப்படின்றது யார் கூட போகிறேன் அப்படின்ற அந்த டைரக்ஷனை சொல்லுது அப்படின்றதால இது ப்ரப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். எங்கே போகிறேன்? மரத்தடியில் வாக்கிங் போகிறேன். அப்போது அண்டர் த ட்ரீ அப்படின்ற இடத்துல அண்டர் அப்படின்றது ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், அதை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 3 பார்க்கலாம். ப்ரப்போசிஷன் ஆஃப் ஏஜெண்ட், preposition of instrument, preposition of possession. For example, the painting was painted by Raghu with a brush for his sister. இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜெண்ட், அதாவது ப்ரப்போசிஷன் ஆஃப் ஏஜெண்ட் அப்படின்றது இண்டிகேட் த ஏஜெண்ட் ஆர் டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அப்போது இந்த பெயிண்டிங் யார் பண்ணா அப்படின்னா ரகு பண்ணாங்க. ஸோ பை ரகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பை அப்படின்றது ப்ரப்போசிஷன் ஆஃப் ஏஜெண்ட்டை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ஏ ப்ரஷ், எதன் மூலமாக அதை வந்து டன் ஆச்சு அந்த ஆக்ஷன் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷால். ஸோ அந்த ப்ரஷ் அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ரப்போசிஷன். தென் பொசஷன், யாருக்காக பண்ணார் அவர்? ஃபார் ஹிஸ் சிஸ்டர் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஃபார் அப்படின்றது சிஸ்டருக்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. அப்போது சிஸ்டருடையது அது. அப்போது பொசஷனை மென்ஷன் பண்ணுது. இதுதான் ப்ரப்போசிஷன் ஆஃப் பொசஷன். நெக்ஸ்ட் 2 மேனர் ஆஃப் ப்ரப்போசிஷன், பர்பஸ் ஆஃப் ப்ரப்போசிஷன். இப்போ மேனர் ஆஃப் ப்ரப்போசிஷன் அப்படின்னா இண்டிகேட் த வே ஆர் மேனர் இன் விச் சம்திங் இஸ் டன். எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றத மேனரை மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஈட்ஸ் ஹிஸ் பீஸா வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு அவாய்ட் ஸ்பூன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல அவன் ஸ்பூனை அவாய்ட் பண்ணிவிட்டு அவனோட கையால் அவன் சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டான் அப்படின்றது வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்றது பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ப்ரப்போசிஷன் ஆஃப் மேனர். எதுக்காக அப்படி சாப்பிட்டான்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட் அப்படின்னும்போது டு அவாய்ட் த ஸ்பூன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ப்ரேஸ் வருது. இந்த இடத்துல டு அப்படின்றது பர்பஸ் ஆஃப் ப்ரப்போசிஷனை இண்டிகேட் பண்ணுது. These are the major types of preposition. If you have any doubt, comment it. Thank you.